ஏற்கனவே ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் ஆகாது, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி முடியுதுன்னு யோசிக்காம அதை விட்டுவிட்டு கேனத்தனமா ஒரு டாஸ்க்கை கொடுத்து பார்க்குறவனையும் கடுப்பேற்றி ஒரு பொண்ணையும் அழுக விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்க்குறீங்களே விஜய் டிவி அப்படின்னு நான் கேட்கல, ஓவியாவோட ரசிகர்கள் கேட்குறாங்க. ஜூலி பண்ணுறது ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது, ரைஸாவை தவிர. இந்த சூழலில் ஜூலியை ஜட்ஜ் ஆக்குனதே பெரிய தப்பு. சரி, அப்படியே ஜட்ஜ் ஆக்கிட்டீங்களா, ஏதோ திங்கிறத டேஸ்ட் பண்ணமா விட்டமா அப்படின்னு விடணும். அதை விட்டுவிட்டு ரெட் கார்பெட்டில் இருக்கணும், அவங்க கால் தரையிலே படக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவங்கள நலன் மாதிரியே ஒருத்தவங்க பாதுகாக்கணும்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்ற வீட்டில் எதுக்கு நிழல் மாதிரியே பாதுகாக்கணும்? ஏன் அந்த பொண்ணை யாரும் கடத்திட்டு போறாங்களா? சரி, அது ஒரு பக்கம் தொலைஞ்சு போகுதுன்னா இது கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா, இது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். இது என்ன மடத்தனமான டாஸ்கா இருக்கு அப்படின்னு ட்விட்டர்ல இப்படி நிறைய பேர் நிறைய கேள்விகளை பதிவிட்டிருக்காங்க. ஏமா ஜூலி, உனக்கு ரெட் கார்பெட்டில் வரணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கல்ல, மற்றவங்க எல்லாம் பெரியவங்கன்னு சொல்கிறேல, உன் கூட எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிற ரைஸாவுக்கு 60 வயசாச்சு, அந்த பொண்ணை அந்த டாஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு ஓவியாவை யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓவியா ரசிகர்கள். ஆனாலும் ஓவியாவுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு விஜய் டிவியை நினச்சாலும் கூட அந்த டாஸ்க்கை விஜய் டிவியால் இனிமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிக் பாஸ், நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டீங்க பிக் பாஸ். ஓவியா எங்கள் டார்லிங்கை நாங்கள் தப்பாக நினைப்போமா? நெவர் அப்படின்னு ஓவியா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேத்து பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்ட டாஸ்கை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.